தொடர்ந்து இந்த மாதத்தின் தொடங்கி இந்த 4வது வெள்ளிக்கிழமை இந்த ஜனவரியே என்ன செய்யுது, முடியுது. நாளைக்கு இன்னொரு மாதம். ஒரு வருஷம் போனதும் தெரியல. ஒரு வருஷம் வந்து ஒரு மாதமும் ஓடி போயிட்டு அந்த மாதத்தையும் என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். எவ்வளோ பெரிய கிருபைல்ல. அல்லேலூயா. ஸோ நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு ப்ரேயர் இருக்குது. அதில் கலந்துக்காதவங்க கலந்துக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் சுத்திகரிப்பு ஆராதனையாகவும் குடும்ப ஆசீர்வாதம் 3ஆம் தேதி மாறிட்டதுனால அதுவும் பரவாயில்ல. ஆனால் 1ஆம் தேதி காலையில் அந்த எப்படி சொல்கிறது, வாரத்தின் முதல் நாள், வருஷத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாளும் சபை கூடி வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி அந்த மாதத்தை துவங்கும் போது என்ன மாதிரி ஆளெல்லாம் எப்படி இவ்வளோ வருஷம் நிற்க முடியுது, இவ்வளோ சூழ்நிலைகளை சந்திக்க முடியுதுன்னா இது மாதிரி ஜபங்கள் தான். இப்படி தேவ சமூகத்தில் இருக்கிறது தான் அந்தந்த மாதத்தின் கடமைகளை. ஊழியர் கூட்டத்தில் 20 பேர் மத்தியில் பவுல் பாலாஜி எப்படி தான் வாடகை கட்டுறாரோ கரண்ட் பில் கட்டுறாரோ தெரியல அப்படின்னு சொன்னாங்க. மைக்கை பிடிச்சிக்கிட்டு நான் கீழே உட்காந்துட்டு சொன்னேன், எனக்கே தெரியல என்ன. அல்லேலூயா. அதுதான் உண்மையும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கலந்து பாருங்கள். அது ஏதோ சில பேர் இருப்பாங்க, ஒரு 1 hour தான் முடிச்சுட்டு எல்லோரும் வேலைக்கு போயிடலாம். மறுபடியும் மாலையில் சுத்திகரிப்பு ஆராதனையிலும் கலந்து கொள்ளலாம். கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவர் நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி ஆரம்பத்தில் இருந்தது போல வைங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நன்றி நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து உம்மை ஆராதித்து நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோம், ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆமென். அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. எல்லாமே இணைந்து நிறைவான அப்பா நீரே, நித்திய பேரின்பமே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன். என்னை ஆளும் தலைவன் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. என்னை ஆளும் தலைவன் நீரே, அப்பா ஆசை வேறில்லை. எல்லாமே என்று சொல்லுவோமா? என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தெய்வம் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாலும் தலைவன் நீரே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே
நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. தேவ சமூகத்துல முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. ஆமென். நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. చాలునయ్యా చాలునయ్యా నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప నాకు చాలునయ్యా. చాలునయ్యా చాలునయ్యా నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప నాకు చాలునయ్యా. కరుణామయుడివై కరుణించావు. ప్రేమామయుడివై ప్రేమించావు. కరుణామయుడివై కరుణించావు. ప్రేమామయుడివై ప్రేమించావు. తల్లిగా లాలించి తండ్రిగా ప్రేమించి, తల్లిగా లాలించి తండ్రిగా ప్రేమించి, ప్రేమ కరుణ నీ కృప చాలు. ప్రేమ కరుణ నీ కృప చాలు. చాలునయ్యా చాలునయ్యా నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప నాకు చాలునయ్యా. నీ కృప నాకు చాలునయ్యా. உணர்ந்து சொல்லுவோமா? నీ కృప నాకు చాలునయ్యా. உங்க கிருபை மாத்திரம் போதும். பவுல் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னது அதுதான், என் கிருபை உனக்கு போதும். மை கிரேஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதா இருக்கும். எல்லாத்துக்கும் போதுமானதா இருக்கும். அது பலவீனமா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும், எனி ஒன் ஏதாவது இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட ஒண்ணுதான் கேட்கணும், கிருபை தாரும் ஆண்டவரே. ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாயை திறந்து சொல்ல வேண்டியது, கிருபை தாரும் ஆண்டவரே. நல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே கிருபை தார், கிருபை தார். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் சொன்னார், நான் வருவேன், வந்து உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன். வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், கைகளை தட்டி துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் எல்லாம் இணைந்து, இதுக்கு பேர் தான் ஆராதனை. ஆமா, கர்த்தாவே எழுந்தருளும், உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். ராஜாவே எழுந்தருளும். பரிசுத்தர் 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 நீர் பரிசுத்தர். இணைந்து சொல்லுங்க, பரிசுத்தர் 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 நீ பரிசுத்தர். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே எங்கே வாழ்கிறீர். ராமா, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். சேர்ந்து சொல்லுவோமா? உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம்.
எங்கள் ராஜாவே நீர் எழுந்தருளும். எல்லா துதி கன மகிமை அவர் ஒருவருக்கே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் இன்னைக்கு பரலோக வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு நான் முன்னாடியே ஆயத்தமாயிட்டேன். ஆனா ஈவினிங் வந்து உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் சில வசனங்களை, ஒரு 4 வசனங்களை ஞாபகப்படுத்தினார். அது அத்தனையுமே சபையாகிய ஆண்டுடைய வீட்டை குறித்து செகண்ட் பார்ட்டா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஏசாயா 56:7 இருந்து. ஏன்னா அது இன்னும் நிறைய பெரிய போர்ஷன். இது சிம்பிளா முடிச்சிட முடியாது. நான் லாஸ்ட் வீக்கே சொன்னல, ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். நமக்கு நிறைய பேருக்கு தெரியல சபையினுடைய முக்கியத்துவம். சூப்பர். எனக்கு ஒரு வசனம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த அந்த வசனத்தை எடுத்து கொடுங்க ஜோசப். நான் கேட்கும் போது படிங்க. இப்போ 56:7 கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே. இன்றைக்கு ஒரு நிமிஷமா, இன்றைக்கு சரீரமாகிய வீடு, வாழ்க்கையாகிய வீடு, கடந்த வாரத்துல சபையாகிய வீட்டை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அதனுடைய செகண்ட் பார்ட்டா மறுபடியும் பார்க்கிறோம். படிங்க. அப்புறம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மறுபடியும் ஒன்ஸ் அநேக வீடுகளுக்கு ஆரம்பத்தில் நம்முடைய சபையின் பேரும் துதியின் ஜெப வீடு தான் இல்லைங்களா? பிறகுதான் தேவாலயமா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். ஆனா ஆரம்பிக்கும் போது என்னதான் ஆரம்பிச்சோம்? பிரைசிங் பிரேயர் ஹவுஸ், துதியின் ஜெப வீடு தான் ஆரம்பிச்சோம். பழைய போர்டு எல்லாத்திலையும் பார்த்தா தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு தெலுங்குல படிங்க. சபையை ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளியில அழுதுகிட்டு இருக்கிற அநேக ஜனங்கள், என்ன கவனிங்க. சபை என்பது ஒருவேளை பாரம்பரியமா வந்தவர்களுக்கு அதனுடைய விஷயங்கள் புரியாம இருக்கலாம். ஆனா என்ன போல ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்து சந்தோஷமா என்ன, மகிழ்ச்சினா என்ன, எனக்கு அந்த சின்ன வயசுல எனக்கு ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, என்னுடைய பர்சனலா என்ன, என்னோட சாட்சியை கேட்டா நான் சொல்ல முடியும். அப்போ இன்னைக்கு வெளியில நிறைய பேர், இப்போ இந்த 3ஆம் தேதி வரக்கூடிய அந்த ஊழியக்காரர் இருந்து அநேகர் வெளியில அவங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு மேன்மை இல்ல, ஒரு நல்லது இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்டவர்களை என்ன போர்டுல நிறைய இடத்துல சுவரெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, நீ தேடும் நிம்மதி யார் தருகிறார்? இயேசு தருகிறார். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். நேத்து கூட பைக்ல வந்துகிட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்தாலும் ஹெல்மெட் போடல, நான் மட்டும் தான் ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஏதோ யதார்த்தமா போயிட்டு வந்து வர வழியில பார்த்தா ஒரு சிக்னல் அப்படி போலீஸ்கார் நிக்க வைக்கிறார். போலீஸ்கார் கிட்ட நிக்கிறேன், நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், பின்னாடி இருக்கிற ஆளுக்கு ஹெல்மெட் இல்ல. உடனே நான் நிக்கிறதுக்கு பக்கத்துல இன்னொரு ஆளு ஹெல்மெட் இல்லாத ஆள நிக்க வைக்கிறார். நான் என்ன பண்றது, தப்பிக்கிறதுக்கு முடியல, சிக்னல்ல மாட்டிக்கிட்டேன். லெப்ட்ல ரைட்ல திரும்புறதா என்ன ஸ்டண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, சரி வேணாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறேன். ஆனா அவனை பிடிச்சி ஒரு 3 போலீஸ் நிக்கிறாங்க அந்த டிராபிக். ஆனா என்கிட்ட என்ன பார்த்தாங்க. ஆனா முன்னாடி ஏசு நேசிக்கிறாருன்ற ஒரு வார்த்தையை படிச்சாங்களே. நான் அவரை கலர் ஷர்ட் எல்லாம் போட்டிருந்தேன், ஒயிட் ஷர்ட் கூட போடல, அந்த ஆஃப் கையில இந்த மிலிட்டரி ஷர்ட் மாதிரி அதை வர போட்டுட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணுமே சொல்லல. என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு ஆலயத்துல வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு சபை அவர் எப்படி சொல்றாருன்னா, வெளியில ஒருத்தன் அழுதுட்டு இருக்கிறான், புலம்பிட்டு இருக்கிறான், வாழ்க்கை தொலைச்சிட்டு இருக்கிறான், குடி பழக்கத்துல இருக்கிறான், எப்படியா இருக்கிறான், அவனை கொண்டு வந்து அவர் சொல்றாரு, என் வீடு என்ன தெரியுமா? எல்லா ஜனங்களுக்கு என்ன வீடு? ஜெப வீடு. தமிழ்ல ஜெப வீடு, இங்கிலீஷ்ல பிரேயர் ஹவுஸ், தெலுங்குல பிரார்த்தனா. சொல்லுங்க, சபை என்பது என்ன சொல்லுங்களேன்? மக்களை மகிழ்விக்கிற, வாழ்க்கையை தொலைச்சி. நான் ரோட்ல இருக்கிற ஜனங்களை, வெளியில இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது இன்னொருத்தர், ஐயோ இவங்க ரட்சிக்கப்பட்டா இவங்க இங்க இருக்க மாட்டாங்களே, எனக்கு அது அசிங்கமா தெரிஞ்சுது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோட்ல படுத்திருக்கேன், ட்ரக் வண்டியில படுத்திருக்கேன், லாரியில படுத்திருக்கேன், மீன்பாடியில படுத்திருக்கேன், ஆட்டோல படுத்திருக்கேன், ரிக்ஷால படுத்திருக்கேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை திருப்பி பார்க்கும்போது இங்கேயா உட்காந்துட்டு இருந்தோம், இங்கேயா படிச்சதே அங்க ரோட்ல தான். +1 +2லாம் ஒரு கடைகள் வாசல்ல படிக்கட்டுல தான் அக்கௌண்ட்ஸே போடுவேன். ஏன்னா எங்க வீட்டுல கரண்ட் கிடையாதுல. அப்புறம் அவர் ரோட்ல உட்காந்துட்டு இந்த தெரு லைட்லயும் அந்த கடை லைட்லயும் உட்காந்துதான் போடுது. ரட்சிப்பு தான் இந்த மகிழ்ச்சியை, இந்த வாழ்க்கையை தந்துச்சு.
சபை தான் எனக்கு இதை தந்துச்சு. அல்லேலூயா. சபை விளையாட்டுக்கான இடம் இல்ல. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம் சபை. அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, நிறைய நிறைய வசனங்களுக்குள்ள போகலாம். இந்த வார்த்தைய ஆண்டவர் எங்க சொன்னாருன்னு அப்புறம் பார்க்கலாம். சபை என்பது மக்களை மகிழ்விக்கிற அல்லது வெளியில அழுதுகிட்டு இருக்கிற வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டும் போராடிக்கிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு நிம்மதிய, இந்த நான் சொன்ன வசனம் எடுத்துட்டீங்களா ஜோசப்? தன் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதுல திடீர்னு ஜெபிக்கும் போது பின்னாடி ஆராதிக்கும் போது வந்த வசனம். சீக்கிரம் half an hourல எப்படி சுருக்கமா முடிச்சு உங்களை அனுப்புறேன் பாருங்க. படிங்க, டிஸ்பிளே காட்டுங்க, படிங்க. தெலுங்கு, தமிழ். ஆகையால் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்து. ஓகே, இப்போ தெலுங்குல படிங்க. எதை இச்சி சொல்லுங்கம்மா? விலுவைன ரத்தம். அப்புறம் சபை என்பது இயேசுவின் ரத்தத்தினால் சம்பாதிக்க, அதாவது உருவாக்கப்பட்டது. எப்போ இயேசு சிலுவையில ஜீவனை விட்டாரோ அன்னைக்கு சபை பிறந்துச்சு. என்ன எப்போ எப்போ சொல்லுங்க? இயேசு சிலுவையில வசன தன் சுய ரத்தத்தினாலே அவர் ஜீவனை கொடுத்த போது சபை என்ன செஞ்சது? சபை எப்ப பிறந்ததுன்னா நமக்கு குட் ஃப்ரைடே வருது தெரியுமா? அன்னைக்குதான். அப்போ சொல்லுவாங்க பரிசுத்தாவின் வரும்போது தொடங்கிச்சு. ஆனா சபை எப்போ நம்ம தேவாலயத்தின் திரைச்சலை என்ன செஞ்சது? ரெண்டா. நான் அப்படி பண்ணலாம்னு நினைச்சேன். இங்க ஒரு ஸ்கிரீனை போட்டு ரெண்டா பிரிச்சு ஒரு சிம்பாலிக்கா அது குட் ஃப்ரைடே செய்யலாம். அது சம்பந்தமான சப்ஜெக்ட் தான் குட் ஃப்ரைடேக்கு பேச போறோம். அப்போ வசனம் சொல்லுகிறது சபை என்பது என்னுடைய வேர்வையினால, ஏன் பணத்தினால உருவாக்கப்படல. இந்த சபையை சம்பாதித்தது, உருவாக்கினது ஆண்டவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும். அதனால விளையாடக்கூடாது. திரும்ப சொல்றேன், சபையை குறித்து இன்னும் இன்னைக்கு ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம் வரப்போகுது எல்லாருக்குமே. அல்லேலூயா. மறுபடியும் படிக்கலாம் நாம 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 ஒருத்தர் எடுத்துக்கங்க. 1 தீமோத்தேயு 3:15 எடுத்துக்கோங்க. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். போதும். தெலுங்குல எலாகோ பிரபத்திம்ப தமிழ்ல போட்டிருக்குது நடக்க வேண்டிய வகை. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? கொஞ்சம் கஷ்டம் இல்ல? பிஹேவ் திஸ். சபையில நான் வச்சிருந்த பைபிள தம் செல்ஃப்ஸ்னு போடுது, அதுதான் கரெக்ட். பிஹேவ். சபையில எப்படி பிஹேவ் பண்ணணும்னு விசுவாசிக்கு தெரியணும். அல்லேலூயா. திரும்ப சபை என்பது நாடக கொட்டாய் அல்ல. சபை என்பது சினிமா தியேட்டர் அல்ல. சபை என்பது வெளியில கிண்டல் பண்றது போல இது ஒரு பார்க் அல்ல, இது ஒரு சத்திரம் அல்ல. அல்லேலூயா. வியாதியஸ்தர்களுக்கு இது ஒரு மருத்துவமனை. அல்லேலூயா. ஆமென். நிறைய வெளி மக்களுக்கு இது ஒரு டெலிவரன்ஸ் பாயிண்ட். இது குறை தீர்க்கும் மையம். தமிழ்ல இங்கிலீஷ்ல என்னவோ தெரியல. என்னமா குறை தீர்க்கும் மையம். இது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். வசனம் சொல்லுகிறது சபையில நடந்துக்க வேண்டிய விதத்தை பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு. நான் உனக்கு சொல்றேன், எப்படி வேணாலும் நடந்துக்கிறதுக்கு சபை இல்ல. அது பெரியவங்களோ சின்னவங்களோ யாரா எனிபடி சொல்லுங்க. சபையில நடந்துக்கிறதுக்கு, சபையில சத்தம் போடக்கூடாதான். ஜெபம் பண்ணதான் சத்தம் போடணும். இல்லையா? அனாவசிய சத்தங்கள் சபையில கூடவே கூடாதான். தேவையற்ற காரியங்கள், வேண்டாத, திரும்ப சொல்ல போனா இட்ஸ் வெரி பிரிஷியஸ், ரொம்ப விலை மதிப்புள்ளது சபை. அதை நம்ம விளையாட்டாக்கிறவே. நான் சொன்னேன் ஒரு ஊழியர் கூட்டத்துல, நான் சிறுவர் ஊழியத்துல இருந்து வந்தவன். ஆனா ஒரு பாஸ்டர் சொன்னாரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி, புரியுதுங்களா? சொல்லுங்க, சிறுவர் ஊழியம் செய்யுங்க. சொல்லுங்க, சிறுவர் ஊழியம் செய்யுங்க, ஆனா சிறுபிள்ளைத்தனமா செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லல, அவர் மெசேஜ் எடுத்தார். புரியுதுங்களா?
சபைய நம்ம திரும்ப சொல்றோம், நடந்துக்கிறதுக்கான வகை, பிஹேவ் பண்றதுக்குன்னு சில வரமுறைகள் இருக்குது. நடந்துறது, பேசுற விதங்கள் முதற்கொண்டு. சிரிச்சாலும் கொஞ்சம் பார்த்துதான் சிரிக்கணும். நாங்க எங்க சின்ன வயசுல இருக்கும்போது பரிசுத்த சிரிப்புன்னு ஒரு சிரிப்பு எல்லாம் ஃபேமஸா இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியாது. எங்க சபையில என்ன சிரிப்பு? அது என்னடா பரிசுத்த சிரிப்பு? சபையில எப்படி நடந்துக்கணும்? ஒரு ஒரு பெரியவங்க, ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிற, தாய் ஸ்தானத்துல இருக்கிற, சகோதரி ஸ்தானத்துல இருக்கிற, அல்லது அதான் சொல்ல, அந்த கேர் இருக்கணும். ஒரு பொறுப்பு இருக்கணும். சபையை குறிச்சுல என்ன இருக்கணும்? கமிட்டில கூட பேசுனேன். ஒரு பொறுப்பு இருக்கணும். அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். சபைக்குள்ள எனக்கு கொடுக்கல, கவுனம் மாட்டி எனக்கு பட்டம் அளிக்கல எல்லாம் சொல்லக்கூடாது. சபைக்குள்ள நுழையும் போதே ஒரு பொறுப்பு. அல்லேலூயா. நான் சபையில எப்படி சபை எனக்கு என்ன செய்யும், சபையில எனக்கு என்ன கொடுப்பாங்க, பாஸ்டர் எனக்கு நோ 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 நோ. நான் செய்ய வேண்டிய கடமை, எனக்கு ஏதாவது வேலை இருக்கா சபையில? நான் என்னமாச்சும் சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க, வந்தமா போனோமா இருக்கிற இடம் தெரியாம அல்ல. நோ 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 நோ. பொறுப்புள்ளவங்க சபையில என்ன செய்யலாம் சொல்லுங்கம்மா? எனிஒன் ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கலாம். கீழே படிங்க, அந்த பாதி நிறுத்தினே. அவர் ஒரு வீட்டை குறிச்சு சொல்றார், ஒரு வீட்டாரை குறிச்சு சொல்றார். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு, என்னது சபைக்கு பேர் என்னமா? ஜீவனுள்ள தேவனுடைய சபை. சொல்ல, அது சொல்லும் போது எப்படி சொல்லு? ஜீவமா தெலுங்குல ஜீவமும் கலா தேவனு சபை. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கேன்? லிவிங் காட், சர்ச் ஆஃப் லிவிங் காட். ஜீவன் உள்ள தேவன் இங்க வாழ்ற இடம். இதுல படிங்க, அந்த வார்த்தையை படிங்க. சத்தியத்திற்கு ஒரு குடும்பத்தை பத்தி பவுல் சொல்றாரு. அந்த குடும்பம் எப்படி இருந்தார்களாம்? தூணா இருந்தார்களாம், ஆதாரமா இருந்தார்களாம், பில்லரா இருந்தாங்களாம், பவுண்டேஷனா இருந்தாங்களாம். ஹலோ, ஒரு வீட்டு மெம்பர்ஸை பத்தி சொல்றாரு. நான் அப்புறமா பேசுறேன்னு சொன்னேன். சர்ச்சுக்கு என்ன இருக்குது? ஒரு வீட்டுக்கு பில்லர் இருக்கு, பவுண்டேஷன் இருக்கு, சுவர் இருக்குன்னு சொன்னல. வர பின்னாடி வர நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க என்னவா இருக்கீங்க சொல்லுங்க? சபையில நீங்க என்னவா இருக்கிறீங்க? என்ன உங்களுடைய பிஹேவியர் என்ன சபையில? சபைக்கு தூணா இருக்கீங்களா? சபைக்கு நீங்க ஒரு பில்லரா இருக்கீங்களா? சபையை தாங்குறதுல அல்லேலூயா. எந்த வகையில? நான் திரும்ப சொல்றேன், சபை நடப்பதற்கு, ஆராதனை நடப்பதற்கு, ஆலயம் ஊழியம் நடப்பதற்கு உங்களுடைய பார்ட்டி என்ன? ஒரு குடும்பத்தை சொல்றாரு. அந்த குடும்பம் எப்படி இருக்காங்களா? அந்த சர்ச்சுக்கு என்னவா இருக்காங்களா? தூணா இருக்காங்க. அந்த சபைக்கு என்னவா இருக்காங்க? நாங்களாம் கிண்டல் பண்ணும்போது பேசுவோம், இவர் தான்பா தூணே அப்படிலாம் சொல்லுவோம். அது விளையாட்டா பேசுற விஷயம், ரொம்ப சீரியஸ். அமேன். சில பேர் சபைக்கு கர்த்தர் தூணா வைப்பாரு. அமேன். சில பேர் சபைக்கு எப்படி வைப்பாரு? பவுண்டேஷன், ஆதாரமா வைப்பாரு. நீங்க என்னவா இருக்கிறீங்க? எனக்கே தெரியல பாஸ்டர், நான் யாரு சபையில? நானு யாரு? நான் என்னவா இருக்கிறேன்? நான் என்னவா இருந்துட்டு போறேன்? அல்லேலூயா. நான் ஆரம்பத்துல சொன்ன வார்த்தை, அதாவது ஸ்டார்டிங்ல சொன்னது சொல்லுங்க. சரீரமாகிய வீடு, வாழ்க்கையாகிய வீடு, சபையாகிய வீடு, பரலோகமாகிய வீடு. அது ரெடி, அடுத்த வாரம் பார்க்கலாம். முதல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல உங்க சரீரமாகிய வீட்டை சரியா வச்சுக்கிட்டு, வாழ்க்கையாகிய வீட்டை சரியா அமைச்சுக்கிட்டு, சபையாகிய வீட்டுல நீங்க நல்லா இருந்தா பரலோகமாகிய வீட்டுக்கு போய் சேருவீங்க. இப்ப அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட்லயே ஃபெயிலியர் ஆகுற சில பேர் இருப்பான், செகண்ட்ல ஃபெயிலியர் ஆகுற சில பேர். அவன் வாழ்க்கை சரியில்லைன்னா அவன் சபையில சரி இருக்க மாட்டான். இப்ப படிங்க எபிரேயர், இந்த போர்ஷனுக்கு அப்படியே கரெக்டா ஆப்ட் ஆகுது பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஒருத்தர் படிங்க. கரெக்ட். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். தெலுங்குல நம்பகம், இங்கிலீஷ்ல ஃபெய்த்ஃபுல். ரைட்டா? லெட்டர் எழுதும்போது சொல்லுவோம், யுவர் ஃபெய்த்ஃபுல், ஃபெய்த்ஃபுல்லி, ஃபெய்த்ஃபுல்னஸ். வீட்டு சொல்லுங்க, சபைக்கு எப்படி இருக்கணுமா? வாயில வார்த்தையே வர மாட்டேங்குதே.
சபைக்கு எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, உபதேசம் சொல்லும் பொழுது, ஞானஸ்தான குடும்பம் நீங்கள் உண்மையா இருப்பீர்களா, அடங்குவீர்களா, கீழ்ப்படுவீர்களா, இன்பத்தில் தலையாட்டிட்டு சபையை கெடுத்து விட்டு போயிடக்கூடாது. அவெல்லாம் சபைக்கு உண்மை இல்லாத ஆளு. அல்லேலூயா. இது கொஞ்சம் காட்டமா தான் இருக்கும். மேபி எனிஒன், ஏதோ வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வீட்டுல மோசே எப்படி இருந்தாரா? உண்மையா. அது எப்படி சொல்றாங்க தெரியுமா? பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், இந்த எல்லா பார்ட்ஸ்ல அவர் உண்மையா இருந்தாராம். சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் சொல்றேன். எங்க? பிரகாரத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல, எல்லா இடத்துலயும் உண்மையா இருந்தார். பொருள் பண விஷயத்துல உண்மையா இருந்திருக்கார். கொடுக்கல் வாங்கல, வாயின் வார்த்தைகள்ல. அதான் ஆரோன் அவங்க கிட்ட பேசுவார். நான் உங்ககிட்ட ஏதாவது வஞ்சித்து வாங்கினா சாமுவேலும் சொல்லுவார், உங்ககிட்ட ஏதாவது புடுங்கினான்னு கேட்பார். சபையில உண்மையா இருக்கணும். சொல்லுங்க பாப்போம். சபையில எப்படி இருக்கணும் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. நான் சொல்றேன் திரும்பவும், சரீரமாகிய வீடு, வாழ்க்கையாக வீடு, சபையாக வீட்டுல இங்க உண்மையா இல்லைன்னா பரலோகமாகிய வீட்டுல கால வைக்க விட மாட்டாரு. இங்க யாரையும் நம்ம அப்படி செய்ய முடியாது. நீ உண்மை இல்ல போ அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எங்க பயிர முடியாது சொல்லுங்க? பறந்து போக முடியாது. ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாகும். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, பாடுவோமா? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, சொல்லுங்க. பரிசுத்தந்தான் என் மூச்சு. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். யாருக்காவது அப்படி ஆசை இருக்கா? ஏங்குகிறேன் தினமும். அந்த வார்த்தை எப்படி வர சொல்லுங்க. யாரு கேட்க இருக்குது? எந்த கல்யாணத்துக்கு போலாமா, எந்த ஊருக்கு போலாமா, என்ன ஏது, யாருக்கு என்ன வாஞ்சி இருக்கணும்னா, ஏசப்பா எப்ப வருவீங்க, எப்ப பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு வாஞ்சி இருக்கணும். அதான் விசுவாசியுடைய ஆசையா இருக்கணும், ஏக்கமா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாருங்க. வரும் நாட்கள் மிக கொடிதா இருக்கும். ஆனா இப்ப இங்க இருக்குது தேவனுடைய வீட்டுல, தேவனுடைய சபையில மோசேக்கு ஒரு உண்மை இருந்துச்சு. இங்க முன்னாடி படிச்சீங்களே, ஆண்டவர் என்ன சொன்னாரு? இங்க இப்ப நம்ம சம்பவத்துக்குள்ள போலாம். யோவான் 2:21 படிச்சுட்டு முக்கியமான ஒரு பகுதிக்கு போலாம் முடியும் நேரத்துல. யோவான் 2:21 ஒருத்தர் எடுத்துங்க. அவரோ தம்முடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க, நான் இதை 3 நாளுக்குள்ள என்ன செய்வேன்னாரு, கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஆஹா, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு, இவன் என்ன 3 நாள்ல என்ன செய்வேன்? அப்ப இயேசு எதை சொன்னாரு சொல்லுங்க? அவருடைய சரீரத்தையே என்னன்னு சொன்னாரு? ஆலயமா சொன்னார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த சபை என்ன நினைக்கிறீங்க? இது இயேசுவினுடைய சரீரம். அல்லேலூயா. இப்ப அர்த்தமாவுதா? சபையின் தலை யாரு? இயேசு. சபையின் தலை அவர்தான். அவர்தான் தலையா இருக்கிறாரு. சரீரம் இந்த சபை என்பது எதுக்கு திருவிருந்து கொடுத்து? நம்ம எல்லாம் ஒரே, சொல்லுங்க, நம்ம எல்லாம் யார் சொல்லுங்க? ஒரே சரி. அல்லேலூயா. இதுல என்ன இல்ல, ஏற்று தாழ்வுகளோ அப்படிலாம் இல்ல, எல்லாமே ஒரே சரீரம். இந்த சரீரத்தின் தலை இயேசுதான். அல்லேலூயா. இப்ப வாங்க, நாம முக்கியமான பகுதிக்கு கடந்து போகிறோம். யோவான் 2:17 வாங்க. ஒரு சம்பவம் நடக்கிறது. போதையா? அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. தெலுங்குல ஆசக்தியா? ரெடி, ஓகே, படிங்க. ఎక్కడ రాయబడింది? రాయబడి ఉన్నది సంగీతం కీర్తనలు 69:9వ వచనం படிங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. போதும்.
இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா? சீல். ஜீல், வைராக்கியம். தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது கர்த்தருடைய வீட்டை குறித்து. அல்லேலூயா. என்ன வைராக்கியம் இருந்தது? நான் இப்படி நல்ல வீட்டுல இருக்கிறேன், என் ஆண்டருடைய ஆலயம் எப்படி இருக்கு? பாழாய் திரைச்சிலைகள்ல துணியில இருக்குது. ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? ரோட்ல, தெருவுல, பனியில, காட்டுல, மேட்ல வாழ்ந்தேன், அங்கெல்லாம் படுத்தேன், அங்கெல்லாம் இருந்தேன். இப்ப எனக்கு கர்த்தர் நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் என் ஆண்டருடைய பெட்டியோ எங்க இருக்கு? திரைகள் நடுவுல இருக்குதே அப்படின்னு கர்த்தருடைய வீட்டை குறித்து அவருக்கு என்ன உண்டாச்சுங்க? ஒரு வைராக்கியம். எப்படியாவது என் ஆண்டவரையும் என்ன செய்யணும்? நல்ல ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி அவர் சொல்றார், சபதரித்தாராம். என்ன செய்தாராம்? அதுல ஒரு வைராக்கியம் இருந்துச்சு அவருக்கு. ஒரு ஆலயத்தை குறிச்சு நான் சொல்லுவேன், அந்த வைராக்கியம் இருந்ததுனாலதான் அவர் சந்ததியில கர்த்தர் சாலமோனை எழுப்பி அவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டினார். அந்த ஆலயம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எத்தனை வரைக்கும்? முழுசா இல்ல, ஒரு சுவர் இருக்குது. சொல்லுங்க, ஒரு ஒரு வால் மட்டும் இருக்கு. அதுலதான் அழுதுகிட்டு இருக்காங்க, மேசியா வரணும்னு சொல்லிட்டு ஒரு வால் முன்னாடி போட்டிருந்தோம், பிளெக்ஸ்ல போட்டிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன், இது எருசலேம் தேவாலயத்தினுடைய ஒரு வால் அப்படின்னு சொன்ன, மீதி இருக்கிற அந்த சுவர்னு சொல்லி பேனர்ல ஒட்டி இருந்தோம். இப்போ யோவானுக்கு வாங்க. ஏன் என்ன நடந்துச்சு இந்த இடத்துல? ஆலயத்தை பத்தி அவர் சொல்லும் பொழுது எனக்கு அப்படியே என்ன பட்சிக்குதுன்றார், என்ன எரிக்குது, எனக்கு கொதிக்குதுன்றார். என்ன நடந்துச்சு? மேல படிங்க. ஆலயத்துக்கு வரும் பொழுது புறா விற்கிறவர்கள், காசுக்காரர்கள் எல்லாரையும் பார்த்து இயேசு என்ன செய்தாராம்? அங்கிருந்த ஒரு கயிறை எடுத்து என்ன செஞ்சாராம்? கயிற்றை சவுக்க என்ன செய்தாராம்? கயிற்றினால் என்ன செய்கிறார்? இவரே அது எதுக்கோ பயன்பட்டதை எடுத்து சவுக்க கயிறை எடுத்து என்ன செஞ்சிருக்காரு? மாட்டு வண்டி ஓட்டுறவங்க சவுக்கெல்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்க பார்த்துருக்கோம் இல்ல, அங்கேயே இருக்கோம், வண்டியிலே இருக்கோம், நாங்களும் டிராவல் பண்ணியிருக்கிறோம், நாங்களாம் போயிருக்கோம். அந்த சவுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளாம் தாங்கவே வாய்ப்பே இல்லை. அது மாட்டுக்கே உரைக்கும். சொல்லுங்க, மாட்டுக்கே உரைக்கும். நம்ம வந்து டைப் பண்ணி பார்த்தாலே நம்ம தோல் என்ன செஞ்சிடும்? பிச்சிரும். புரியுதுங்களா? இப்ப ஏசு என்ன செஞ்சிருக்காரு? ஒரு கயிறு எடுத்து என்ன உண்டாக்கி இருக்கிறாரு? இல்ல சவுக்கை உண்டு பண்ண. என்ன பண்ணாரு? இவனுங்களெல்லாம் கயிறால் அடிச்சா இவங்களுக்கு உரைக்காது, கொஞ்சம் என்ன பண்ணணும்? சவுக்க ப்ரிப்பேர் பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே, அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க, தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு அப்ப சொல்லுவாரு, என் பிதாவின் வீடு என்னவா இருக்கிறது? படிங்க. போங்கள், என் பிதாவின் வீட்டை என்ன செய்தீர்கள்? வியாபார வீட்டாக்கி. இன்னொரு இடத்துல போட்டிருக்காரு, கள்ளர் குகையாக்கிட்டீங்க. ஒண்ணு வியாபார வீடு, இன்னொரு இடத்துல என்ன போட்டிருப்பாரு? கள்ளர் குகை, திருடர்கள் ஒளிந்து கொள்ளுகிற. நான் சொல்றேன், வெளியில திருநானா உள்ள திருடக்கூடாது. சொல்றேன், வெளியில செய்யற எந்த தப்பையும் சபை கூட பண்ணக்கூடாது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க, எனிஒன் வச்சுக்கோங்க. சொல்றது புரியுதுங்களா? வெளியில செய்யற எந்த தப்பையும் எங்க வச்சு கூடாது? சபைக்குள்ள வச்சுக்க கூடாது. வியாபாரமா வெளியில, எல்லாமே வெளியில, சபைக்குள்ள வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. எனிஒன் சண்டையா சபைக்குள்ள வச்சுக்க கூடாது, வெளியே போய் சண்டை போடு. சொல்லுங்க, எங்க போடு? வெளியில சண்டை போடு, வெளியே போய் சண்டை போடு. திரும்பவும் சொல்றேன், உதைச்சாருன்னா அப்ப யோசித்து பாருங்க. ரைட்? அது அவருக்கு அவளை எவ்வளோ அவரை வந்து கொதிக்க வச்சுட்டு அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கு என்ன வீடா இருக்குது? ஜெப வீடா இருக்குது. ஆனா ஆலயத்துக்கு வருகிறவங்க அங்க பலி செலுத்துறதுக்கு புறாவையோ ஆடு மாடுகளையோ அங்க வாங்குவாங்க. அடுத்தது காசுகளை என்ன பண்ணுவாங்க? தேவாலயத்துக்குன்னு ஒரு பணம் இருந்துச்சு, வெளியில இருக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லியிருக்கோம்ல, டெம்பிள் மணி. ஞாபகம் இருக்குதா? வரி கட்டும் பொழுது ஒரு தடவை மெசேஜ் கொடுத்தேன், மறந்துடுவீங்க நீங்களா? அல்லேலூயா, ஆமென். தேவாலயத்துக்குன்னு ஒரு ரூபா, வெளியில பயன்படுத்துறதுக்கு. இப்ப நீங்க வந்து இங்க உண்டியல்ல நம்ம காணிக்க போனோம்னா, நான் ஒரு ஆளை கீழே ரெடி பண்ணி வைக்கணும். நீங்க நம்ம இந்திய ரூபா நோட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை அவங்க வாங்கிக்கிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்குன்னு ஒரு பணத்தை கொடுப்பாங்க. அதுக்கு உங்ககிட்ட என்ன வாங்குவாங்க? கொஞ்சம்
கமிஷன். புரியுதா புரியலையா? புரியல. நீங்க 10 ரூபாய் காணிக்க போடணும். நீங்க கீழே ஒரு ஆளை நான் செட் பண்ணி வச்சேனா, அவங்க என்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு கடை போடுவாங்க. காசுக்காரர். அவர்கள் யாரு? காசுக்காரர். அவங்க கிட்ட போயிட்டு, எப்பா 10 ரூபாய் சர்ச்சுக்கு காணிக்க போடணும், 10 ரூபாய் நோட்டு கொடுப்பான்னு. நீ 10 ரூபாய் கொடுத்தா அவனுக்கு 10 ரூபாய் தர மாட்டாங்க. 12 ரூபாய் நீங்க தந்தா உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? 10 ரூபாய் தருவாங்க. 12 ரூபாய் அவருக்கு என்னது? கமிஷன். அப்புறமா அந்த பணத்தை கொண்டு வந்து தானே செய்யணும். எல்லாம் நியாயம்தான் அவங்க செஞ்சதெல்லாம். ஆனா செய்த விதம் தான். அதுதான் ஆரம்பத்துல சொன்ன, தேவனுடைய வீட்டில் அவர்கள் அநியாயமா பண்ணாங்க. இப்ப நான் சொல்றது புரியுதா? இப்ப அவங்க கடை எடுத்திருப்பாங்க, அந்த கடைக்கு வாடகை கொடுக்கணும், எல்லாமே இருக்கும்ல. ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? 10 ரூபாவுக்கு 15 ரூபாய்க்கு வித்திருப்பாங்க. ஆடு மாடை என்ன பண்ணிருப்பாங்க? அநியாயத்துக்கு நான் வித்திருப்பாங்க. என்ன சொல்றாருன்னா, தான் லாபத்துக்காக சபையை பயன்படுத்தக்கூடாது. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தான் சுய லாபத்துக்காக சபையை ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? அந்த வேலையை வெளியில போய் எனி ப்ராஃபிட் நான் சொன்னா ஓபன் டாக்க இன்னும் நிறைய பேச வேணும். ஆனா ஏற்கனவே சொல்லியாச்சு. சொல்லுங்க, இது ஓன் பிசினஸ் சொல்லுவா தெரியுமா? எந்த சொந்த வியாபாரத்தையும் எந்த சொந்த வேலையும் எங்க வச்சுக்க கூடாது? சபைக்குள்ள வச்சிக்கவே கூட. அதை என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் ஆலயத்துல பலி செலுத்துறதுக்கு அந்த ஆடு மாடுகள் தேவை. கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதற்கு அந்த காணிக்கைகள் தேவை. ஆனா எவனும் என்ன செய்யல? நியாயமா செய்யல. ஆகையினால என்ன செஞ்சாரு? எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? தள்ளி விட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? துரத்தி விட்டுட்டு சவுக்க வச்சு என்ன செய்யறாரு? அதிர்ச்சி ஆயிட்டான். சாந்த சொருபியா. இயேசுனாலே என்னப்பா அவ்வளவு அமைதியா இருப்பார், எங்கேயுமே கோபப்பட்டது இல்ல. அல்லேலூயா. இயேசு எங்கேயாவது கோபப்பட்டார்னு இருக்கானே? ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இயேசு ஒரு இடத்துல தூங்கினார், ரைட்டா? ஒரு இடத்துல இயேசுக்கு என்ன வந்துச்சு? பசி வந்தது. ஒரு இடத்துல இயேசுக்கு என்ன வந்தது? கண்ணீர் வந்தது. சரி, அதே போலதான் இயேசு ஒரே இடத்துல தான் எங்க கோபப்பட்டாரு? சொல்லுங்க வாய் திறந்து. சபை விஷயத்துல கோபப்பட்டார். எந்த விஷயத்துல கோபப்பட்டாருங்க? பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பாவிகள் தேவனுடைய சபையில, நீதிமான்கள் சபையில என்ன செய்வதில்லை? நிலை நான் பலமுறை சொல்லுவேன், இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அது நமக்கு பெரிய பாக்கியம். சொல்லுங்க. சபையில கர்த்தர் நமக்கு இன்னுக்கும் ஒரு பிளேஸ் கொடுத்திருக்கிறார், ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அல்லேலூயா. ஏதோ நம்ம கொஞ்சம் நஞ்சமாவது பயந்து நடக்கிறோங்கிற ஒரே காரணத்தினாலதான். அல்லேலூயா. ஏன்னா இந்த காம்பவுண்ட், இந்த சுவர் என்ன சொல்லுங்க? அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வீடு. சொல்லுங்கம்மா, அவருடைய வீடு. அல்லேலூயா. அந்த இடத்துல இவங்க சுயமா அவங்க லாபத்துக்காக, அவங்க பிரயோஜனத்துக்காக, அவங்களுக்காக. ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னா, யாரையுமே உள்ள கூப்பிடுறதுக்கு ஏசு இவ்வளவு போர்ஸா நடந்துகிட்டது இல்ல. ஆனா வெளியே துரத்துறதுக்கு பாருங்க, கைத்து தூக்கி சர்ச்சு வாசல் நின்றுகிட்டு, ஓ எல்லாரும் வாருங்கள், வந்து அமருங்கள், அப்படியெல்லாம் சொல்லி கூப்பிடல. விடுதலைக்காக கூப்பிட்டாரு, இளைப்பாறுதலுக்காக கூப்பிட்டாரு. சர்ச்சுக்கு யாருமே கூப்பிடல. ஏசு எங்கேயாவது கூப்பிட்டாருன்னு இருக்கா ஜோசப்? எங்கேயாவது கூப்பிட்டாரா? ஏசு எங்கேயும் யாருமே கூப்பிடல. ஆனா ஒரு தவறு நடக்கும்போது, ஒரு அநியாயம் நடக்கும் பொழுது, சும்மா கடந்த கயிறை எடுத்து அப்படியே அடிக்காம அதை கொஞ்சம் பின்னினாதான் அந்த சவுக்க எப்பனா வாங்கி பாருங்க. சொல்லுங்க, ஒரு 3-4 கயிறு என்ன பண்ணிருக்கோம்? சும்மா அடிக்கிறதுக்கும் கயிறா அதை சவுக்கா பின்னி அடிச்சு பாருங்க. பின்னின்னு வாங்க பாருங்க. சும்மாவே அடிச்சா அது வலிக்காது. ஆனா அது என்ன செய்யலாம்? ஒரு 3ஆ பின்னி மொத்தமா சேர்த்து அடிச்சா அது கொஞ்சம் எப்படி இருக்கும்? இல்ல, உரைக்கும். சொல்லுங்க, அது என்ன செய்யும்? கொஞ்சம் சுருன்னு வலிக்கும். அப்ப இவங்களை பார்க்கும்போது டைம் எடுத்து கைத்த உண்டு பண்ணி என்ன பண்ணாரு? அவங்கள வச்சு வாங்கி, அப்ப வியாபாரம் கெடுமே, பலி கெடுமே. நல்லா ரிசன் நல்லா கவனிங்க. காணிக்க அடி வாங்குமேன்னு ஆண்டவர் என்ன செய்யல. அவருக்கு தேவை அவருடைய இது நியாயமா ப்ராப்பரா நடந்திருக்கணும். சொல்லுங்க, எப்படி நடந்திருக்கணும்? ரைட்டா? ஆனா அநியாயமா செய்யும் போது, வியாபாரத்துக்காக பயன்படுத்தும் போது, தங்கள் சொந்த லாபத்துக்காக பயன்படுத்து, சுய லாபத்துக்காக பயன்படுத்தும் போது ஆண்டவர் அதை பொறுத்துக்கல. அங்கே அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? வைராக்கியத்தை காட்டுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா.
அதை அப்புறப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யல, டைமிங் எடுத்துக்கல. வந்தாரு, பார்த்தாரு. பார்த்த உடனே அது அவருக்கு என்ன உண்டாக்கிச்சு? கோபத்தை உண்டாக்கிச்சு. உடனே அவருக்கு இருந்த என்ன கவனிங்க, அவருக்கு இருந்த வைராக்கியத்தை அவர் காண்பித்தார். சொல்லுங்க, நான் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க கூட அப்படிதான். சபை காரியங்கள் வரும் பொழுது உங்களுக்கு இருக்கிற வைராக்கியத்தை நீங்க என்ன செய்யணும்? வைராக்கியத்தை காட்டணுங்க. புரிதுங்களா? ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? வைராக்கியத்தை காட்டணும். சபைக்காக என்ன செய்யணும்? எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை நீ வந்து பார் அப்படின்னு சொல்லுவான். தேவனுக்காக எனக்கு இருக்கிற வைராக்கியத்தை நீ வந்து. சபையில இருக்கிறோம். நானும் ஒரு சபையில இருந்தேன். 14 வருஷம் இருந்தேன். எத்தனை வருஷம் இருந்தேன்? ரைட். என்ன சபைக்கு என்ன பண்ணும்? ஆமென். சொல்லுங்க. சபையில சண்டே கிளாஸ் நடத்தினேன். எங்க பாஸ்டர் பொண்ணெல்லாம் என் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட். என்கிட்ட சொல்லியிருக்கார், பாலாஜி உனக்காக கிறிஸ்து ஜெபம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவார். புரிதுங்களா? எங்க சபையில ஆராதனையில நின்று இருக்கேன், பைபிளை வாசிச்சிருக்கேன், ஆராதனையில அந்த கூட்டத்துல நின்று இருக்கேன். சண்டே கிளாஸ் அப்புறமா வேணா நீ சண்டே கிளாஸ்ல போவாத, நீ நில்லு, வேற யாரா அனுப்பலாம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கிறாரு. என்ன பண்றோம்? நான் சொல்றேன், சபையில என்ன பண்றோம்? சபைக்கு என்ன விதமா நம்ம உபயோகமா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் பாப்பாரு. என்ன ரூல்? என்னுடைய ரூல் சபையிலே நான் என்ன எப்படி நடக்கு, என்ன பிஹேவ் பண்றேன்? அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுவேன், ஒரு 7 காரியத்தை சொல்லி அப்போஸ்தலர்ல படிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் மட்டும் படுத்திட்டு நான் முடிக்கிறேன். சபையில ஒரு மனம் இருக்கணும். சபையில என்ன இருக்கணும்? ஒரு மனம். சபையில ஜெபம் இருக்கணும். சபையில என்ன இருக்கணும்? தேவனுடைய வீட்டுல என்ன இருக்கணுங்க? ஜெபம். நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. சொல்றேனே, நேரம் எடுத்து ஒரு தம்பி சொன்னல, இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல 3 நாள் லீவுல அழகா தினமும் வந்து உட்காந்து ஜெபம் அந்த புள்ள. என்னையா நீ சர்ச் பக்கமே வராத ஆளு, என்னாச்சு உனக்குன்னு கேட்டேன். இல்ல பாஸ்டர், ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிட்டான், ரொம்ப ரொம்ப கடனா இருந்துச்சு, ரொம்ப நெருக்கடியா இருக்குன்னா. அப்போ சொன்ன நல்லது, வெரி குட் அப்படின்னு. அப்புறம் அவன் ஜெபிக்கும் போது கேட்கறதே இல்லை. முடிஞ்சா யாராவது இருந்தா டீ வாங்கி கொடுத்து, டீயை கொடுறா, தினமும் உட்காந்து ஜெபிச்சுட்டு பைபிள் வாசிச்சுட்டு இருந்தான். சபையில ஜெபம் இருக்கணும். சபையில என்ன இருக்கணும்? ஒரு மனம், ஒன்னஸ் இருக்கணும். அந்த ஒரு மனத்தை கெடுக்கவே. புரிதுங்களா? மற்றவங்களோடு எப்படி இருக்கணும்? இசைந்து போகணும். மற்றவங்க எப்படி இருக்கணும்? ஒரு மனமா இருக்கணும். ரைட். நான் சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தை, பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்ற வேறுபாடே சபைக்குள்ள காட்டவே. 1 2 3. சபையில என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். சபையில என்ன இருக்கணும்? சபையில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லும் போது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானம். உங்களுக்குள், உங்கள் எல்லாருக்குள்ளும் நீங்கள் எப்படி இருங்க? சமாதானம். அல்லேலூயா. ஒருத்தரை பார்த்த உடனே அப்படியே கடுக்கடுன்னு அப்படியே ஆயிடாதீங்க. ரைட். சமாதானம் இருக்கணும் சபைக்குள்ள. ரைட். அடுத்தது, சபையில ஐக்கியம் இருக்கணும். சபையில என்ன இருக்கணும்? ஃபெலோஷிப். சொல்லுங்க, சபைக்குள்ள சகோதர ஐக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ஐக்கியம் இருக்கணும்? சகோதரர்களுக்குள் சகோதர ஐக்கியம், சகோதரிகளுக்குள் சகோதரி ஐக்கியம். அல்லேலூயா. ஏரி ஐக்கியம் இருக்கக்கூடாது. பிகேஜி ஐக்கியம், வேசாறுபடி ஐக்கியம், கொருக்குப்பேட்டை ஐக்கியம். அப்புறம் நான் இன்னைக்கு காலையில சட்காபுரத்துக்கு போனேன். அங்க பிள்ளைகளை பார்த்து கேட்டேன், ஏமா கமிட்டி இல்ல அவங்க இருந்தாலும் கேட்டேன், மஞ்சுளாசெல்லாம் கேட்டேன், ஏமா ஒரு டெத்து ஒண்ணு நவமா கணவர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாதாமா? இல்லையா, சொன்னாங்க, கேட்டோம், வரல அப்படின்னா. அப்பதான் சொன்னேன், ஒரு நல்லது கெட்டதுக்கு வரலன்னா உங்களுக்கு என்னமா அப்படி ஆச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு போய் இருக்கிற 4 விசுவாசியை பார்த்து 4 பேர் திட்டிட்டு வந்தேன். அந்த அம்மா தெலுங்கம்மா, நீ தமிழம்மா அப்படி சொல்லல. சபைக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஒருத்தர் அழுதா கூட சேர்ந்து மற்றவர் என்ன செய்யணும்? அழுவணும். சரி, ஒண்ணு சொன்னேன், ஒரு மனம் இருக்கணும். இது எல்லாமே அப்போஸ்தலர்ல இருக்குது. 2ஆம் அதிகாரத்துல இருக்கு, 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஒரு மனம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அடுத்தது ஐக்கியம் இருக்கணும், அடுத்தது ஜெபம் சொல்லிட்டேன்ல, ஒரு மனம், ஜெபம், சமாதானம், ஐக்கியம், அடுத்தது பரிசுத்தம் இருக்கணும். சபைக்கு ஹைலைட் இதுதான். சொல்லுங்கம்மா, பரிசுத்தம். எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது இல்ல சபை. இப்படிதான் இருக்கணுங்கிறது சபை. சொல்லுங்க தயவு செய்து, மறுபடியும் வாயை திறந்து. எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறதுக்கு பேர் சபை இல்ல, இப்படிதான் இருக்கணுங்கிறது பேர் தான் சபை. திஸ் இஸ் ரூட், திஸ் இஸ் லைஃப், திஸ் இஸ் இதான் பேசுறதுல இருந்து செயல் எல்லாமே. அடுத்தது, சபையில என்ன இருக்கணும்னா உபதேசம் இருக்கணும். சபையில என்ன இருக்கணும்? உபதேசம்னா என்ன பாஸ்டர்? வேத வசனம் தான். சொல்லுங்க, எதுதான் உபதேசம்? சத்தியம். இப்ப கூட கமிட்டியில பேசினாங்க, எங்களுக்கு பைபிள் கிளாஸ் நடத்திங்க அப்படின்னா.
எங்களுக்கு வந்து என்ன இதை பத்தி தெரிஞ்சோம், எங்களுக்கு 2ஆம் வருகையை பத்தி சொல்லி தாருங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி என்ன செய்யுங்க, சத்தியம் இருக்கணும், உபதேசம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வந்தமா, உக்காந்தமா, போனமா, கும்மி அடிச்சமா, கூத்தடிச்சமா, அப்படி இல்ல. நான் ஏன் போய் இப்பவும் கத்துக்கிறேன். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் வீக் எனக்கு கிளாஸ் இருக்கு. ஏன் போய் கத்துக்கிறேன்? நான் நல்லா தேறினாதான், கற்றுக்கொண்டாதான், தேறினவனா அப்படி இருந்தாதான் உங்களை என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. ஊழியர் கூட்டத்துல செய்திக்கு முன்னாடி போன நைட் பிரேயர்ல பேசும்போது, பவுல் பாலாஜி ஐயா, அப்படிலாம் அப்படிலாம், யோ என்னையா நீ சத்தியத்தை பகுத்து போதிக்கிறதுக்கு தான் போய் படிக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சபையில என்ன இருக்கணும்? சத்தியம், வசனம் இருக்கணும். ஃபைனலா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். 7வது, ஒரு மனம், ஜபம், சமாதானம், ஐக்கியம், சொல்லுங்க, பரிசுத்தம், உபதேசம். 7வதா சபையில ஆத்துமாதான் இருக்கு. சபையில என்ன இருக்கணும்? நான் சொல்ல, நீங்க யாரையாவது ஒருத்தருக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை சொல்ல முடியல அல்லது பாஸ் பண்ண முடியல, கடத்த முடியலன்னா உங்க ரட்சிப்பு சந்தேகம். நான் சொல்லியிருக்கேன், இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, ரைட்? நீங்களாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, பாரம்பரியமான ஆட்கள். வருஷத்துக்கு நாங்களாம் போவோம் பாலாஜி, வருதுல கிறிஸ்துமஸ்க்கு வருதுல, கிறிஸ்துமஸ்க்கு போறது இல்லையா, வாரம் வாரம் போகணையா, இது என்ன புது பழக்கமா இருக்கு, எங்க பிள்ளைங்களா நீ என்ன செய்யற, கெடுக்கிற அப்படின்னு வாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லப்பான்னுவாங்க. வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போய் ஒவ்வொரு வாசல்ல நின்று ரெடியாக வச்சு, முடிஞ்சா தலையெல்லாம் வாரி சீப்பை போட்டு எதையாவது ஒண்ணு போட்டு லப்பர் பண்ண போட்டு என்ன பண்ணு இழுத்துட்டு, ஏன்னா ஒரு துணி நல்ல துணி இல்லைண்ணா, உன்னை நல்ல துணிக்காக உன்னை யாரும் அங்க கூப்பிடல, இருக்கிற துணி என்ன செய், போட வச்சு பஸ்ல ஏத்தி, அதுக்கப்புறம் பஸ்ல போயிட்டு வர டிக்கெட்டு காசு எதுக்கு வேஸ்ட், இங்க இருந்து என்ன செய்யலாம், நடந்தே போலாம். அப்பதான் அங்கிருந்து வரும்போது என்ன செய்ய முடியும், டீ குடிக்க முடியும். எல்லாருமே அண்ணன் பியூலாங்க அப்பா வேலை செஞ்ச அந்த கோஆபரேட்டிவ் பேங்க் எதிர்க்க உட்காந்து படிக்க எத்தனை பேர் உட்காந்து இருப்போம் சொல்லுங்க? பியூலா கொட்டி எத்தனை பேர் நம்ம உட்காந்து இருப்போம்? 30-35 பேரு இல்லையா? அந்த மின்ட் பிரிட்ஜில் இறங்கும் போது ஜூஸ் கடை இருக்கும், இவங்க சூஸ் பண்ணுவாங்க, இந்த வாரம் ஜூஸ் குடிக்கலாம், அடுத்த வாரம் என்ன குடிக்கலாம், டீ குடிக்கலாம். சொல்லு, எதுக்காகன்னு கேட்கு, எதுக்காக இந்த வேலை சொல்லுங்க? என்னமா, என்னோட என் ரட்சிப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, முடிஞ்சிடக்கூடாது. என்ன போல மற்றவர்களும் ஆண்டவர் ஆராதிக்கணும். சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்ட இயேசுவை, நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவை, நான் ஆராதிக்கிற இயேசுவை இன்னொருத்தனுக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. நீங்கள் அப்படி யாரையாகிலும் நடத்தி இருக்கிறீர்களா? உங்கள் நேரத்தை செலவு செய்திருக்கிறீர்களா? உங்கள் பணத்தை செலவு செய்திருக்கிறீர்களா? சொல்லுங்க. டீயை குடிச்சு ஜூஸை குடிச்சு கடைசியில் என்ன பண்ணிட்டோம், அந்த சர்ச்சுக்கு எதிர்க்க ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்துட்டு, சொல்லுங்க, வாரம் வாரம் டிஃபன் சாப்பாடு கொடுத்துட்டு அங்க இருந்து என்ன பண்ணிருக்கோம், கூட்டம். இந்த பிள்ளைங்களுக்கு தெரியல, ரொம்ப வருஷமா ரொம்ப நாளா அதுக்கான பணத்தை யார் தான் கொடுத்தானு சொல்லு, சொல்லு, பரவாயில்ல சொல்லு, யார் தான் கொடுத்தா? இவங்க நினைச்சுக்கிட்டாங்க பிரபாகரன் பாஸ்டர் கொடுக்கிறாரு போல. நான் சொன்னேன், ஒரு வாரம் கூட கொடுத்தது இல்லை. தாழ்மையா சொல்லிக்கிறேன். எதுக்காக நோக்கனா, இந்த பிள்ளைங்க இன்னைக்கு இன்ன வரைக்கும் இத்தனை வருஷமா ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க, எங்க போனாலும் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் நஷ்டம்னா அவங்க போற சர்ச்சுக்கு போன் பண்றதுல எந்த பிள்ளைகளும் எனக்கு தான் போன் பண்றாங்க. நீங்க நினைச்சுக்கலாம், அவங்களாம் ஏன் பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு வரல, நம்ம சர்ச்சுக்கு தான் வரமாட்டாங்களே. நம்ம சர்ச்சுக்கு தான் வரல, அதுங்களுக்கு கஷ்டம்னு ஒன்னா போன் அடிக்கிறது யாருக்கா இருக்கும்? புரியல உங்களுக்கு? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டம்னா அவங்களுக்கு அழுவணும்னு தோணா யாரு தான் அடிப்பாங்க? ஒருவேளை சந்தோஷமா இருக்கும்போது வேணா மறந்துடலாம், ஆனா அழும்போது யாருதான் போன் அடிப்பாங்க? ஏன் சொல்ல வரேன்னா, திரும்ப புரிஞ்சுக்கோங்க, சபையில ஆத்துமாதாயம் இருக்கணும், சபையில ரட்சிப்பு, சபையில விடுதலை, சபையில சுகம். வாங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த 3ஆம் தேதிக்காக என்னில இருந்தோ எப்பத்துல இருந்தோ போன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களை எவ்வளவு என் பகுதியில நிறைய பேரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நீங்களும் கூப்பிடுங்க. சொல்லுங்க, ஏதோ ஒரு அவரை தப்பா சொல்லல, அவருடைய வேலை அப்படி இருந்த ஒரு ஆளை கர்த்தர் இன்னைக்கு ரட்சித்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்கிறாரு. வாங்க, உங்களுக்கும் அந்த சாட்சி என்னவா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும். புது ஜனங்களை கூப்பிடுங்க. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், கஷ்டப்படுறவன், அழுவுறவன், கண்ணீர் வடிக்கிறவன், கவலையில இருக்க, பிரச்சனையில இருக்கிறவனுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு ஆண்டவரை கொடுங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சபை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபை சொல்லுங்க, சபை
மற்றவர்களை மறுரூபமாக்குற இடம். சொல்ல மாட்டீங்களா? அழுக்கா இருக்கிற ஒருத்தனை அழகா மாத்துற, சொல்லுங்க வயசு, அழுக்கா இருக்கிற ஒருத்தனை அழகா மாத்துற இடம். நொந்து போன ஒருத்தனை பலப்படுத்துகிற ஒரு இடம் எது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி. இன்னொன்னு சொல்லுவாங்க, சபை ஒரு ஃபேக்டரி. ஃபேக்டரினா வேற மாதிரி நடிச்சிடாதீங்க. உருவமே இல்லாம இருக்கிற ஒரு பொருளை அந்த ஃபேக்டரி உருவாக்கி ஒரு லட்சணமான பொருளா வெளியில அனுப்புறது போல, அப்படிதான் ஒண்ணுமே இல்லாம இருந்து உள்ள வர்றவங்களை கர்த்தர் உருவாக்கி அவர்களை வெளியில பலவான்களாய் அனுப்புவார். சபைக்குள்ள வரும்போது அவங்க குப்பை பொறுக்கிறவங்களா, நான் பெயிண்டரா போனேன், ஆர்டிஸ்டா போனேன், +2 ஸ்டூடெண்டா போனேன். ஆனா பிறகு மீன்பாடி ரிச்சா ஓட்டுறவனா பெயிண்டரா போனேன். என்ன ஊழியக்காரனா தான் வெளியில கர்த்தர் அனுப்பிச்சார். அல்லேலூயா, நன்றி ராஜா. உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்த நோக்கம், இந்த சபை அவர் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. என்ன எப்படி நடந்துக்கணும் கேட்கலாம் நீங்க. பாஸ்டர் நான் என்ன பண்ணணும், என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும், சபையில நான் என்ன நடந்துக்கணும்னு கேட்கலாம். ஏன் எனக்கு இப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? நோ நோ, நீ கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது. நீ என்ன பண்ணணும்னு நாங்க சொல்லுவோம், அல்லது நீ கேட்கணும். எனக்கு சொல்லி தாங்க பாஸ்டர். ஆண்டவருக்கு முன்னாடி சொல்றேன், தரையில உட்காந்து எங்க பாஸ்டர் சேர்ல இருப்பாரு. ஐயா எனக்கு சொல்லி கொடுங்கய்யா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வாயாடுவேன், உட்காந்து ரோட்ல கேலி கிண்டல் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். உட்கார வச்சு கற்றுக் கொடுத்து போதித்து உபதேசித்து இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரனா உங்க மத்தியிலேயும் ஊழியர்களுக்கு மத்தியிலேயே நிறுத்தி இருக்கிறார். லிசன், சபையை தப்பா பயன்படுத்தாதீங்க, சுயத்துக்கு பயன்படுத்தாதீங்க. இல்ல வெளியில செய்யற தவறுகள், வெளியில செய்யற பாவங்களை சபைக்குள்ள கொண்டு வராதீங்க. பி கேர்ஃபுல். என்ன நடக்கும்? கைத்தை உண்டு பண்ணுவாரு, அந்த கயிற்றினால் புறம்பாக்கி துரத்திடும். நன்றி, ஹல்லேலூயா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சேர்ந்து சொல்லுவோம், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எல்லாமே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சேர்ந்து சொல்லுங்க, சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாம் கேளுங்க பாப்போம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் குடும்பத்தில் கேளுங்க உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, எங்கள் சபையிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சபை தேவன் உலாவுகிற ஒரு இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் உயர்த்தப்படுகிற ஒரு இடம், தேவன் மகிமைப்படுகிற ஒரு இடம்.
நம்முடைய சபை அப்படிப்பட்ட ஒரு சபையா இருக்கு. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்க கைகளை கூப்பி, ஆண்டவரே, அன்றைக்கு அந்த ஆலயத்துல வாங்குறதோ விற்கிறதோ செஞ்சிட்டு இருந்தது. ஆனா அது நியாயம் இல்லாம அநியாயமா செய்யும் போது அவர்களை புறம்பாக்கி துரத்தினான். லிசன், நியாயமற்ற காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அதை செய்து விடுவார். நமக்கு ஒரு இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாருன்னா, ஒரு கதையை ஜெயராஜனே அம்மா அந்த நவம்மாவுடைய கணவர் அன்னைக்கு பேசும்போது என்கிட்ட சொன்னாரு. என்னமோ அந்த டெத்துக்கள் மத்தியில பேசினாரு, கேட்டேன். சொன்னாரு, ஒரு ராஜா ஒரு அரண்மனைக்காக ஒரு அழகிய கூஜாவை, ஒரு நல்ல வேலைப்பாடு முடிந்த ஒரு பாட் அதை வாங்கினாராம். நல்ல விலையுறந்து அதை வாங்கினாராம். அதை கொண்டு வரும்போது வழியில் அது தவறி சேர்ல விழுந்துச்சு. உடனே அந்த வேலைக்காரர்கள் அதை கழுவி சுத்தம் பண்ணி அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்களாம். ராஜா வாசல்லே நின்று ஸ்டாப் பண்ணிட்டாராம், உள்ள கொண்டு வரக்கூடாது. ராஜா, ரொம்ப விலை கொடுத்து வாங்கினீங்க, ரொம்ப அழகா இருக்கு, நாங்க கழுவிட்டோம் அப்படின்னாராம். சொன்னாங்களா அவங்க? ராஜா சொன்னாரா, இல்ல, கடையில இருந்த வரைக்கும் இது வியாபாரமான பொருள், ஆனா உள்ள இங்க இந்த அரண்மனைக்கு வரணும்னா அதுக்கு ஒரு தகுதி, அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணும். இது சேர்ல விழுந்துருச்சு, இது எங்கேயாச்சும் கொண்டு போயிடு, எங்கேயாவது கொண்டு போய் எங்கேயாவது வச்சிரு, எந்த இடத்துலயாவது இருந்துட்டு போட்டு. இது அந்த அண்ணன் சொல்லும் போது, பாலாஜி இது பாரு, நம்மள எவ்வளவு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு, ஆனா சேர்ல விழுந்தது ராஜா உள்ள அரண்மனைக்குள்ள சேர்க்கல. கவனிங்க அண்ணவரே, இதை நான் எப்படி இதை கன்வெர்ட் பண்ணிப்பேன், நான் எடுத்துப்பேனா? வேலைக்காரங்க யாரு? ராஜா. அப்படிலாம் ராஜா அவர் தான். அல்லேலூயா. வேலைக்காரங்க யாரு? அதுவும் நான் தான். அந்த பாத்திரம் யாரு? அதுவும் நான் தான். நம்ம கையில நம்ம வாழ்க்கையை கர்த்தர் அழகா கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. தன் சொந்த ரத்தத்தினால் எங்கேயோ கிடந்து நம்மளை தூக்கி எடுத்து வந்திருக்கிறாரு. ஏன்? சுயற்றிலும் பாவத்துல இருந்து நம்மளை தூக்கி எடுத்து வந்திருக்கிறாரு. தவறிடாதீங்க, தவற விட்டுறாதீங்க. அரண்மனைக்குள்ள சேர்க்காம அது எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அரண்மனைக்குள்ள வரக்கூடாதுன்னு அவர் சொன்னார். அந்த அண்ணன் இந்த கதையை சொல்லுமா சொன்னார். இது பெரியவங்க சின்னவங்க வாலிப எல்லாருக்கும் பொருந்தும். நீ ரொம்ப விலை உயர்ந்தவன், உன்னை மெனக்கெட்டு உன்னை கேர் பண்ணி கர்த்தர் வாங்கி இருக்கிறார். உன்னை சரியான ஒரு இடத்துல வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது, நான் சொல்றேன், யாரோ தட்டி விட்டு, யாரோ தள்ளி விட்டு, யாரோ இழுத்து விட்டலாம் அப்படிலாம் இல்லை. நானே தவறிட்டேன், நான் சேற்றில விழுந்துருவேன். சேற்றில விழுந்ததை அரண்மனைக்குள்ள கர்த்தர் கொண்டு வர மாட்டார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம், அவருடைய வீட்டில நடப்பதற்கான அந்த பிஹேவியர் ரொம்ப முக்கியம். பி கேர்ஃபுல். என்ன தூக்கிட்டாங்க, அடிச்சுட்டாங்க, நோ, ஜாக்கிரதையா இருங்க, காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்து இன்னும் நம்மளை கிருபையா நடத்த போகிறார். அல்லேலூயா. நம்மளை இன்னும் முன்னேற்றி கொண்டு நம்மளுடைய பொசிஷன் மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பொசிஷன் மாறப்போகுது, உங்க ஸ்டாண்டர்ட் எல்லாம் மாறப்போகுது, உங்க நிலைமை எல்லாம் மாறப்போகுது, என் வாழ்க்கை, என் தரம் எல்லாம் மாறப்போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை இப்படியே வச்சிருக்க போறதில்ல, நான் இப்படியே இருக்க போவதில்லை. என் நிலைமைகள் மாறும், கர்த்தர் மாற்றுவார். God bless you.